பாமகவினுடைய முழு சிந்தனை மாநாடு வந்து நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 47 கட்டுப்பாடுகள் ஏற்கனவே அனுமதித்தாங்க, 2வது தடை கோரியிருந்தாங்க. இப்போ 47 கட்டுப்பாடுகள், அந்த ஆயுதங்கள் எடுத்து வரக்கூடாது, வெடிகுண்டுகள் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிற சொல்லி இது எப்படி? ஏன்னா 2013 அந்த மாதிரி மறக்காம கலவரம் பேரணிகளுக்கு இப்போது வழக்கமாக காவல்துறை இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்துதான் அனுமதி தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற பேரணி மாநாடுகளுக்கு கூட அதே போன்ற கட்டுப்பாடுகளை வழக்கமாக தருகிறார்கள். நடிகர் விஜய் நடத்திய மாநாட்டுக்கு கூட அது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. ஆகவே இதில் இது புதிய ஒரு நடைமுறை அல்ல. காவல்துறை வழக்கமாக செய்யக்கூடிய ஒன்றுதான். ஜம்மு காஷ்மீர் எல்லை ஓரத்தில் அவ்வப்போது வெடிக்கிற பயங்கரவாத சக்திகளின் அத்துமீறல்களை, இனப்படுகொலைகளை வன்மையாக கண்டிக்கிறோம். பஹல்காம் என்கிற இடத்திலே 26 பொதுமக்களை பயங்கரவாதிகள் சுட்டு படுகொலை செய்தது வன்மையான கண்டனத்திற்குரியது. மிக வன்மையாக இந்த பயங்கரவாத போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இந்த சூழலில் இப்போது போர் நடக்கும் சூழல், இந்த பதற்றமான சூழல் உருவாகி வருகிறது. பயங்கரவாதிகளின் முகாம்களை குறிவைத்து இந்திய இராணுவம் தாக்குதல் நடத்தி அவர்களுக்கு பதிலடி தந்திருக்கிறது. இந்திய இராணுவத்தின் இந்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்று பாராட்டுகிறது. பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது உலகளாவிய தேவையாக மாறி இருக்கிறது. இந்தியாவில் மட்டுமல்ல, பயங்கரவாத இயக்கங்கள் ஆங்காங்கே தலை தூக்கி அப்பாவி பொதுமக்களுக்கு எதிரான யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பயங்கரவாதத்தை முற்றாக துடைத்தெறிய வேண்டும் என்பதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதியாக இருக்கிறது. அந்த கருத்தை வரவேற்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.